இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சார், இப்போது சமீப காலத்தில் மோடி அவர்களோட பேச்சை ஒத்து கவனிக்கும் போது ஒரு பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய ஒரு பிரதமர் அப்படிங்கிறத மறந்துட்டு பேசுகிறாரா இல்லை ஒரு தெருமுனை கூட்டத்தில் பேசக்கூடிய மாதிரி பேசுகிறாரான்னு தெரியல. அவர் பேசிய பேச்சு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வைரல் ஆகிருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்தவன உலக நாடுகள் முழுக்க இருக்கான். அப்படி ஒருவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய கார்த்திகை பாண்டியனும் அப்படி இருக்கிறாரு. ஒருவருடைய நம்பகத்தன்மையை பெற்றிருக்கிறாரு. அந்த மாநிலத்தின் மக்களினுடைய நன்மதிப்பை பெற்றிருக்காரு. பாஜகவோடு கூட்டணிக்கு அந்த கட்சி வரல. அதற்கு இவர் தடையாக இருக்கிறார். அந்த கோபத்திற்கு நீங்க என்ன சொல்லணும்? ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இந்த மாநிலத்தை ஆளலாமான்னு அமித்ஷா கேட்கிறாரு. அப்ப நீ தேசிய தலைவர் என்பது போய் தானே? பாகிஸ்தான்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு முன்னாள் அமைச்சர் அவருடைய எக்ஸ் தளத்துல ராகுல் காந்தி பிரதமரானால் இந்தியாவுக்கு நல்லா இருக்கும்னு ஒரு கருத்து இருக்கிறார். அவர் சொல்லி யாராவது இங்கே ஓட்டு போட போறானா? கிடையாதுல. அவர் எக்ஸ் தளத்துல சொன்னதை அவங்க என்ன நினைச்சிருக்காங்க? ஒடிசால போய் பேசினா தமிழ்நாட்டுக்காரனுக்கு வந்து வராது அந்த செய்தி. அப்போ உங்களுடைய மனம் என்னவாக இருக்கிறது? நீங்கள் உங்களை இந்தியனாக உணரல. மோடி இன்னும் குஜராத்தியா தான் இருக்கிறாரு. நீங்கள் இப்போ விகே பாண்டியன் மேலே சொல்லும் போது கூட தொடர்ந்து பாஜக வந்து அவர் மேலே வன்மத்தை கக்கிட்டு தான் இருந்திருக்காங்கன்றதுக்கு கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கூட லுங்கி அரசியல்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணாங்க. ஈழத்தமிழர்களுக்கு இவர்கள் குடியுரிமை தரல. ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை இல்லைன்னா அப்ப ஈழத்தமிழர்கள் யாரு? பெரும்பான்மையான பேரு சிவனை கும்பிடுறவன். பாஜக பாஷையில சொன்னா அவன் இந்து. சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலதான் தமிழனும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அவனும் சனாதனத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறான். ஓகே, இஸ்லாமிய மார்க்கமும் ஒப்புக்கொள்ள மறுக்குது. யாரு சனாதனத்தை சாதிய கட்டமைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களினுடைய எதிரின்னு டிக்ளேர் பண்றான். சொல்ற அமித்ஷாவா இருக்கட்டும், பிரதமர் மோடியா இருக்கட்டும், ஒரு பதட்டமோ ஒரு பயமோ இதுக்கப்புறம் நம்மளால ஜெயிக்க முடியுமான்ற ஒரு வேதனையும் சேர்ந்த மாதிரி ஒரு பேச்சா இருக்கு. நீங்க RSS வந்து கொடுத்த வேட்பாளர்களைனா அவங்க நிராகரிச்சிட்டாங்க. மோடி அமித்ஷா நிராகரிச்சிட்டாங்க. நிராகரிச்சுட்டு RSSனால நாங்க கிடையாது, நாங்க தான் டாப்பு, அது ஒரு சாதாரண அமைப்பு, அது சித்தாந்த அமைப்பு, நாங்க வளர்ந்துட்டோம், RSSின் தேவை எங்களுக்கு இல்லைன்னு JP நட்டா வெளிப்படையா பேட்டியை கொடுத்தாரு. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சமீப காலத்தில் மோடி அவர்களோட பேச்சை ஒத்து கவனிக்கும் போது ஒரு பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய ஒரு பிரதமர் அப்படிங்கிறத மறந்துட்டு பேசுகிறாரா இல்லை ஒரு தெருமுனை கூட்டத்தில் பேசக்கூடிய மாதிரி பேசுகிறாரான்னு தெரியல. அவர் பேசிய பேச்சு இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு வைரல் ஆகிருக்கு. குறிப்பாக வந்து ஒடிசாவில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலோட சாவியை தமிழர்கள் திருடிட்டாங்கன்ற மாதிரி ஒரு பாணியில் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இங்கே வரும்போது தமிழ் தான் என் மூச்சு, தமிழ் தான் என் பேச்சு, தமிழ் வாழ்கணும் வளரணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறவர் அங்கே அப்படி பேசும்போது அது எப்படி சார் முரண்பாடாக இருக்காதா? மோடி அவர்கள் வந்து தரம் குறைந்த பேச்சை பேசுகிறார் என்று பல பேர் சொல்லுகிறார்கள். அவருடைய தரமே அவ்வளவுதான் என்பதுதான் உண்மையான விஷயம். அவர் எப்பொழுதுமே தன்னை ஒரு தேசியவாதியாக கருதி கொண்டது கிடையாது. வட இந்தியாவிலே தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளுகிற போது தென்னிந்தியர்கள் குறித்து தரக்குறைவான விஷயங்களை அங்கு பேசுகிறார். மாநில உணர்வுகளை வந்து தூண்டுகிற வேலைகளை செய்கிறார். அங்கே போய் என்ன சொல்றாரு? தென்னிந்தியர்கள் வந்து உங்களை மிகவும் வந்து இழிவானவர்களாக கருதுகிறார்கள், பானிபூரி விற்க வர்றவன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான பாஷையில அங்கே போய் பேசுறாரு. ஓகே, இங்கே வந்தாரே வாழ வைக்கும். இங்கே வந்து என்ன சொல்றாருன்னா, தமிழ்ல நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று நான் வந்து ரொம்ப ஏங்குறேன், அடுத்த ஜென்மத்தில் பிறக்கிறேன் அப்படிங்கிற. ஆமா, அடுத்த ஜென்மம் வந்து அவர் இந்த ஜென்மமே அதிகம் அவருக்கு, அடுத்த ஜென்மம் வேண்டாங்கிறது ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவருடையது. அது மாதிரிலாம் பேசுறாரு, அதீதமாக பேசுறாரு. திருக்குறள் பேசுறேங்கிறாரு, பயமா இருக்கு நமக்கு. ஆனா இவங்களுடைய யதார்த்தம் என்னவாக இருக்கிறது என்றால், தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கம் தருகிற நிதி வந்து வெறும் 74 கோடி. மக்களுடைய மொழிகளில் புழங்காத, நாவுகளிலே புழங்காத தேவ பாஷை என்று சொல்லிக் கொண்டாலும் மக்கள் மொழியாக மாறாமல் இருக்கிற சமஸ்கிருதத்திற்கு 1488 கோடி கொடுக்குறாங்க. கேட்டா தமிழை வந்து நாங்க தான் வாழ வைக்கிறோம், எங்களுக்கு தான் எல்லாம் அப்படிங்கிறாங்க. நமக்கு இருக்கிற ஒரு எளிய கேள்வி இருக்கிறது. திருவள்ளுவரை புகழ்ந்து பேசுகிற சங்கிகள், அது பாரத பிரதமர்ல இருந்து பாண்டே வரைக்கும் நான் சொல்றேன், எல்லா கீழ்மட்டம் வரைக்கும் சொல்றேன், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு வள்ளுவர் பேசுறாரு. பிறப்பினால் ஒருவன் உயர்ந்தவனாக முடியாது, தாழ்ந்தவனாக முடியாது. தலையில பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் வந்து வைசியன், மார்புல பிறந்தவன் வந்து சத்திரியன், காலில் பிறந்தவன் சூத்திரன் என்று இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். தந்தை பெரியார்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, என்ன எழுதி வச்சிருக்கான் வேதத்துல? தலையில பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் வைசியன், மார்புல பிறந்தவன் சத்திரியன், காலில் பிறந்தவன் சுத்திரன். முதலில் ஒருவன் இதில் எல்லாம் பிறக்க முடியுமா? தலையில் ஒருத்தன் பிறக்க முடியுமா? காலில் ஒருத்தன் பிறக்க முடியுமா? மார்பில் பிறக்க முடியுமா?
தோல்ல பிறக்க முடியுமா? இதை எழுதியவன் முட்டாள் என்பதற்கு இதுதான் சாட்சினார் பெரியார். இப்போ பஞ்சமர் என்று சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்டவன், தலித்து, ஒடுக்கப்பட்டவன் இருக்கான்ல, அவன் எங்கே பிறந்தான்னு வேதத்தில் குறிப்பு இல்லையே அப்படின்னு கேட்டப்ப பெரியார் தான் சொன்னார், அவன்தான் அவனுக்கு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறக்க வேண்டிய இடத்துல சரியாக பிறந்திருக்கான், மிச்சவன்லாம் தலையிலையும் காலிலையும் தோல்லையும் மார்புலையும் பிறந்தோங்கிறான். இயற்கை ஒரு வாசல் வைத்திருக்கிறது, அதன் வழியாக தான் மனிதன் பிறக்க முடியும். அது இயற்கையினுடைய வாசலில் பிறக்க முடியலன்னா சிசரியனில் பிறக்க முடியும். ரெண்டு தான் சாய்ஸு. இந்த பொய்களை ஏற்றுக்கொள்ளவில்லை திருவள்ளுவர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டாரு. பிறப்பினால் ஒருவன் தாழ்ந்தவனாக முடியாது, உயர்ந்தவனாக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதைத்தான் நம்ம சனாதனம்னு சொல்றோம். சனாதன எதிர்ப்பை திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னதன் மூலமாக சனாதனத்திற்கு மரண அடி கொடுத்திருக்கிறாரு திருவள்ளுவர். இதை மோடி ஏத்துக்குவாரா? சனாதனத்தை காக்க பிறந்திருக்கோங்கிறாரு அவரு. ஆனா அவங்க ஆளுங்கிறாரு திருவள்ளுவர். எப்படி அவங்க ஆளா இருக்க முடியும்? அவர் சொல்றாரு, அம்பேத்கரை போய் ஏன் ஆளுங்கிறிய? நான் ஒரு கெடுவாய்ப்பாக இந்துவாக பிறந்து விட்டேன், நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்றவனை போய் இந்துத்துவவாதி சொல்றானே, இது வெக்கமா இல்லையா உனக்கு? உன்னுடைய கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? அவர் பௌத்த மதத்திற்கு மாறிட்டாரு. அப்ப அவர் ஏற்றுக்கொள்ளல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு படிக்கட்டுக்கு கீழே இன்னொரு படிக்கட்டு, ஒரு படிக்கட்டுக்கு கீழே இன்னொரு படிக்கட்டு, இதுதான் சாதிய அடுக்கு. சாதிய பாகுபாடு எல்லாமே அதுல இருக்கு. அப்படி சாதிகளுக்குள்ள சமத்துவத்தை தேடுவது என்பது படிக்கட்டுகளை பார்த்து சமமா இருங்கள்னு சொன்னா இவ்வளவு வேடிக்கையா இருக்கும். படிக்கட்டுகளுங்க சமமா இருக்குமா? சனாதனம் என்பது படிக்கட்டு. ஒரு ஜாதிக்கு கீழே இன்னொரு ஜாதி இருக்கிறான். குப்பல்றதுக்கு ஒரு ஜாதி, வேதம் ஓதுறதுக்கு ஒரு ஜாதி, மலை அள்ளுறதுக்கு ஒரு ஜாதி, விவசாயம் செய்யறதுக்கு ஒரு ஜாதி, வியாபாரம் செய்யறதுக்கு ஒரு ஜாதி, எல்லாத்துக்கும் ஜாதி வச்சிருக்கிறான்ல. காலையில எந்திரிச்ச உடனே நம்ம தெருக்கல்ல யாரு கூட்டிக்கிட்டு இருக்கா? குறிப்பிட்ட சமூகம் சாதியை சேர்ந்தவர்கள் அந்த உழைக்கும் தொழிலாளர்கள் வேலை செய்யறான்ல. இந்த நிலையை நான் என்ன கேட்கிறேன், உழைப்பை நான் அவமானமாக பேசல. இவன் இதைத்தான் செய்ய வேண்டும். ஆசாரி மையம் ஆசாரியா தான் இருக்கணும், செருப்பு தைக்கிற மையம் செருப்பு தைக்கிறவனா தான் இருக்கணும். இதுதானே சனாதனம். செருப்பு தைக்கிற மையம் வாத்தியார் ஆகணும், விவசாயம் பார்க்கிறவன் மையம் IAS ஆகணும். இந்த அறிவினுடைய வளர்ச்சியில மனிதர்கள் மேம்படணுங்கிறதா சனாதன ஒழிப்பு. இவன் என்ன சொல்றான், சனாதனம் ரொம்ப பாதுகாக்கணும், சனாதனம் தான் நம்மளுடைய உயிர். சனாதனம் சரியா இருந்துச்சுன்னா நீ இந்த இடத்திற்கு பல பேர் வந்திருக்க முடியாதே. பெண்கள் படி தாண்டாதவ தான் பத்தினிங்கிறான். அப்ப வேலைக்கு போற பெண்களை பற்றி காஞ்சி மகா பெரியவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அதெல்லாம் வெளியில சொன்னா ஆபாசமா இருக்கிறது. அவர்களை நடத்த கட்டவன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப இவர்களுடைய சனாதன கோட்பாடு என்பது தோற்று போய்விட்டது. அறிவியல் தான் வெல்லும், மூட நம்பிக்கை வெல்லாது. ஆனா இன்னும் அதானே சார் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கூட இதுல பேசும்போது கூட ஜெகநாதர் கோயில் அந்த பொக்கிஷம் அந்த சாவியை கொண்டு போய் அவர் வச்சுட்டாரு. அவர் மேல பழி சுமத்துறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். ஏ.கே. பாண்டியன் ஒரு தமிழன், அவர் மேல நீங்க அவர் இவ்வளவு திறமையா இருக்காரு, ஒரு முதலமைச்சருக்கு ஒரு ரைட் ஹேண்டா இருக்காரு அப்படின்னும் போது அவர் மேல இப்பயும் ஒரு கோயிலை வச்சோம், அதுல பொக்கிஷத்தை திருடிட்டு போயிட்டாரு, அந்த சாவியை திருடிட்டு போயிட்டாருன்னு இன்னும் அதுலயே தானே சார் இருக்காங்க. அதுங்க மதுரையை சேர்ந்த கார்த்திகை பாண்டியன், கார்த்திகை பாண்டியன் தான் வி.கே. பாண்டியன். ஓகே, IAS தேர்வாகி அவர் ஒடிசாவில் வேலை செய்கிறாரு. அவருடைய நேர்மை, அவருடைய புத்திசாலித்தனம், அவருடைய அறிவாற்றலை பார்த்து அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இவ்வளவு ஆற்றல் மிக்கவராக இருக்கிறாரு அப்படின்னு அவர் என்ன செய்யறாருன்னா, நீ என் கூடவே இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். நவீன் பட்நாயக்கு அவர் எல்லா நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாரு. நீ IAS ராஜினாமா பண்ணிட்டு வா என்று சொல்லி தன்னுடைய அரசியல் வாரிசாக அவர் நியமிக்கிறாரு. அவர் தான் கூட்டணிகளை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக, டிசைடிங் அத்தாரிட்டியா மாறுறாரு. தமிழ்நாட்டை சேர்ந்தவன உலக நாடுகள் முழுக்க இருக்கான், மிகப்பெரிய இன்ஜினியரா இருக்கான், டாக்டரா இருக்கான், உலகத்தினுடைய ஆக சிறந்த துறைகள் அத்தனை பேரையும் மிக உயரங்கள்ல இருக்கான். அப்படி ஒருவர் IAS ஆபீசரா இருக்கக்கூடிய கார்த்திகை பாண்டியனும் அப்படி இருக்கிறாரு. ஒருவருடைய நம்பகத்தன்மையை பெற்றிருக்கிறாரு, அந்த மாநிலத்தின் மக்களினுடைய நன்மதிப்பை பெற்றிருக்காரு. பாஜகவோடு கூட்டணிக்கு அந்த கட்சி வரல, அதற்கு இவர் தடையாக இருந்துட்டாரு. இவர் தான் கூட்டணியை தீர்மானிச்சாரு. அந்த கோபத்திற்கு நீங்க என்ன சொல்லணும்? ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இந்த மாநிலத்தை ஆளலாமான்னு அமித்ஷா கேட்கிறாரு. அப்ப நீ தேசிய தலைவர் என்பது போய் தானே? நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப அமித்ஷா எப்படி உள்துறை அமைச்சரா இருக்கலாம்? நீ உன்னுடைய மாநிலத்துக்கான அமைச்சரா தானே நீ இருக்கணும். நீ எப்படி எல்லா இந்தியாவுக்கு மொத்தத்துக்குமான உள்துறை அமைச்சராக நீ எப்படி இருக்கலாம்? அப்ப நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் பிறந்தவங்கன்னா அப்ப தமிழ்நாட்டுக்கு தானே அவங்க இருந்திருக்கணும். அவங்க ஏன் மத்திய நிதியமைச்சராக இருக்கணுங்கிற கேள்வியெல்லாம் வருதா இல்லையா? அதுல எப்படி நீங்க அதை நீங்க சொல்ல முடியும்? அப்ப இந்தியா என்பது ஒரே தேசம் என்பதை அமித்ஷா ஒப்புக்கொள்ளல. இல்ல சார், மோடியும் ஒப்புக்கொள்ளல. இல்ல மறந்துடுறாங்களா? தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இதை பார்க்க மாட்டாங்க, இதை பத்திலாம் கேட்க மாட்டாங்க, அங்க போய் என்ன வேணா பேசலாம்னு நினைச்சிடறாங்களா? இல்ல அந்த காலம் மாதிரி ஒரு ஊர்ல நடக்கிற செய்தி நான் என்ன கேட்கிறேன், பாகிஸ்தான்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு முன்னாள் அமைச்சர் அவருடைய எக்ஸ் தளத்துல
ராகுல் காந்தி பிரதமரானால் இந்தியாவுக்கு நல்லா இருக்கும்னு ஒரு கருத்து இருக்கிறார். அவர் சொல்லி யாராவது இங்கே ஓட்டு போட போறானா? கண்டிப்பா கிடையாது. கிடையாதுல்ல. அவர் எக்ஸ் தளத்தில் சொன்னதை தனிநபர் கருத்தை இவங்க என்ன சொன்னா, பாகிஸ்தான் விரும்புகிறது ராகுல் காந்தி பிரதமராக, ஒட்டுமொத்த பாகிஸ்தான் விரும்புகிறதுங்கிறாங்க ஒரு தனிநபர் கருத்தை. ஆமா, இப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன், ஒரு ஆஸ்திரேலியாக்காரன் வந்து லைக் போடுறேன், அதில் ஒரு கனடாவில் இருக்கிறவன் கமெண்ட் போடுறேன். இது சாத்தியமா இல்லையா? இங்கே கண்டிப்பா சோசியல் மீடியா இன்றைக்கு உலகம் முழுக்க உள்ளது. நான் ஒரு எக்ஸ் தளத்துல இருந்து ஒரு கருத்து போடுறேன், ஒருத்தர் ஷேர் பண்றேன், ஆஸ்திரேலியாவுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கிறது, கனடாவை சேர்ந்தவருக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கிறது, அப்படி சொல்லலாமா? சொல்ல முடியாதா? இது எவ்வளவு அபத்தமானது. இதைத்தான் அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, ஒடிசால போய் பேசினா தமிழ்நாட்டுக்காரனுக்கு வந்து வராது அந்த செய்தி. அப்போ உங்களுடைய மனம் என்னவாக இருக்கிறது? நீங்கள் உங்களை இந்தியனாக உணரல. மோடி இன்னும் குஜராத்தியா தான் இருக்கிறாரு. அவர் தன்னை இந்தியனாக உணரல. இந்தியனாக தன்னை உணராதவர் எப்படி தேசபக்தியை பற்றி நீங்கள் எப்படி எங்களுக்கு பாடம் எடுக்கலாம்? எப்படி சொல்லலாம்? நீங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து விடுதலை போராட்டத்தில் வந்து எவ்வளவு பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டில். விடுதலை போராட்டத்திலே பங்கு பெறாத இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு இருக்குன்னா அது RSS தான். பாஜக காரனுக்கு மட்டும்தான் ஆள் கிடையாது. ஒரே ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து சூவர்கர் அப்படின்னு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு விடுதலை போராட்ட வரலாறு இருக்கு. சூவர்கர் என்கிற சாவர்கர் அவருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த ஒரு பேர் வந்து வீர சாவர்கர். இப்போ உயிர் தியாகம் பண்ணவெல்லாம் மருது பாண்டியர்கள் 200 ஆண்டுகளுக்கு முன்பே விடுதலை போராட்டத்தில் வந்து போராடி வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்களே. பிரிட்டிஷ்காரன் தூக்குல போட்டிருக்காங்கல்ல, வீரமங்கை வேலு நாச்சியாரு. இல்ல சார், அதெல்லாம் இங்க வந்தாதான் சார் ஞாபகம் வருது. அதெல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் பண்ணாங்க வச்சாங்கன்ற மாதிரிலாம் இருக்குது. நீங்க இப்ப VK பாண்டியன் மேல சொல்லும் போது கூட தொடர்ந்து பாஜக வந்து அவர் மேல வன்மத்தை கக்கிட்டு தான் இருந்திருக்காங்கன்றதுக்கு கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கூட லுங்கி அரசியல்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து இது பண்ணாங்க. அவர் வந்து லுங்கி கட்டிக்கிட்டு முதலமைச்சர் வந்து 2 சங்கு வச்சிருந்தாரு, ஒன்று நாடாளுமன்ற தேர்தல், இன்னொன்று வந்து சட்டமன்ற தேர்தல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவர் பண்ணதை விட இதை யார் பண்ண வச்சது அப்படின்னும் போது VK பாண்டியன் பின்னாடி இருக்காரு. அப்போ தமிழர்களோட ஆதிக்கம் அதிகமாகுது ஒடிசால, நீங்களாம் வந்து பாதிக்கப்பட போறீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே இருக்காங்களே சார். அவங்களுக்கு தமிழர் மேலே வெறுப்பா இல்லை அந்த இடத்துல அதை பண்ணது தப்பா இருக்கா? ஏங்க, தமிழர்கள் மீது அவர்களுக்கு வெறுப்பு இருப்பதற்கு பல சாட்சி இருக்கிறது. குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, ஈழத் தமிழர்களுக்கு கனடா வந்து குடியுரிமை கொடுக்குறான், லண்டன் கொடுக்குறான், பிரிட்டிஷ்காரன் கொடுக்குறான், எத்தனையோ ஐரோப்பிய நாடுகள் வந்து என்ன செய்யறான்னா அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்துருக்கான். ஆஸ்திரேலியாவில் இருக்கான், எல்லா உயர்ந்த பொறுப்புகளில் கூட இருக்கான் அவன். ஈழத்தமிழர்கள் இந்தியாவிலே குடியுரிமை திருத்த சட்டம் என்று இவர்கள் கொண்டு CAA கொண்டு வந்த போது ஈழத்தமிழர்களுக்கு இவர்கள் குடியுரிமை தரல. ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை இல்லைன்னா அப்ப ஈழத்தமிழர்கள் யாரு? பெரும்பான்மையான பேரு அவன் சிவனை கும்பிடுறவன். பாஜக பாஷையில சொன்னா அவன் இந்து, கரெக்டா? ஈழத்தமிழர்களை இவன் ஏற்றுக்கொள்ளல. அப்ப அவனுடைய நோக்கம் வந்து இந்துத்துவமும் கிடையாது, அவனுடைய நோக்கம் அதுவும் கிடையாது. அவன் முழுக்க என்ன செய்யறான்னா வடக்கத்திய அரசியலை தான் அவன் செய்யறான். சித்பவ பார்ப்பனர்கள், உயர் சாதி பார்ப்பனர்கள் நலன்களுக்காக தொடங்கப்பட்டிருக்கிற RSS அமைப்புல இருந்து அதற்கு வேலை செய்யக்கூடிய, அந்த சித்தாந்தத்திற்கு வேலை செய்யக்கூடிய பாஜக பிற்படுத்தப்பட்டவனுக்கு எதிராக இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறது, பெண்களுக்கு எதிராக இருக்கிறது, தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது. இவ்வளவு செஞ்சு விட்டு அவன் சொல்றான் நம்மளாம் ஒண்ணுன்னா எப்படி ஒன்னா இருக்க முடியும்? ஜாதிவாரி கலவரம் செய்யலாமா? மணிப்பூர்ல ஜாதிவாரியா கலவரம் செய்யலாமா? குக்கி இன மக்களும் மெய்ட்டி இன மக்களும் சண்டை போட்டுக்கலாமா? கலவரம் பண்ணிக்கலாமா? ஒருத்தன் குத்தி கொலை செய்யலாம், தேவாலயத்தை தீ வைக்கலாம், உடைக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூடாது. ஜாதிவாரி கலவரம் கூடும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூடாது. ஏன் கூடாது? ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா என்ன ஆகும்? ஒவ்வொரு ஜாதியில படிச்சவன் எவ்வளவு பேர் இருக்கான், எவ்வளவு பேர் அரசு உத்தியோகம் பார்த்துருக்கான், யார் அரசியல் அதிகாரத்தை இதுவரைக்கும் எட்டவே முடியாத தூரத்தில் யார் இருக்கான், யாரெல்லாம் அது நாடாளுமன்றம் இருக்கு அதனுடைய செயலாளர்கள் இருக்கான், அதுல 94% பேர் உயர் சாதி பார்ப்பனர்கள் இருக்கான், 4% பேர் தான் என்ன ஆண்ட பரம்பரை ஆதிக்க சாதின்னு சொல்லி மீசையெல்லாம் சொல்லி முறுக்கிறான்ல, அவனுக்கு இங்க இடமே இல்லை, பிற்படுத்தப்பட்டவனுக்கான இடம் இல்லை. எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்ல இருந்து உயர் பொறுப்புகள்ல பூரா ஒரு சில ஆதிக்க சாதிகள் ஒரு குறிப்பிட்ட சாதிகள்ல நிறைஞ்சிருக்கான், 98% இருக்கான். பிற்படுத்தப்பட்டவனுக்கு அங்கே இடம் இல்லை. அப்ப நம்மளை இவங்க ஏமாத்தி இருக்கிறாங்க. இந்துத்துவாவின் பேரிலே நம்மளை வந்து கலவரத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கானே தவிர அவன் மட்டும் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகுறான். தேசபக்தி இல்லையா அவளுக்கெல்லாம்? ஏன் வந்து அமெரிக்கன் எம்பசிக்கு ஏன் வாசலில் இவ்வளவு பேர் நிற்கிறான்? அவன்லாம் தேச துரோகியா? அப்ப நீ மட்டும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவ. அரபு நாடுகளில் கூட பல பேர் இருக்கான் போய். அவன் நமக்கு தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கிறான். இவருடைய நோக்கம் என்ன? அரசியல் அதிகாரத்தை பிற்படுத்தப்பட்டவனுக்கு கிடைக்கக்கூடாது, இல்ல இப்ப கூட கொடுக்கப்பட்டவனுக்கு கிடைக்கக்கூடாது. இப்ப நீங்க சொல்றதுக்கும் இப்ப பிரதான பிரச்சாரமா அவர் சொல்றது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே இந்தியா, நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிறாரு. ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லக்கூடிய ஒரு பிரதமர் வந்துட்டு அங்க போய் இப்படி பேசும்போது ஒரு மாநிலத்தை, அது இல்லாம இவ்வளோ பவர்ஃபுல்லான இந்தியாவில் முக்கியமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழர்கள் திருடர்கள் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு.
ஸோ இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? இது சொல்றதுக்கும் இவர் சொல்ற அந்த ஒரே நாடு ஒரே இந்தியாவுக்கும் சுத்தமாக இது கனெக்டே ஆகலையே. அதுதான் அவருடைய இரட்டை வேடம், தமிழ் பற்றாளர் வேடம் தான். பல வேடங்கள்ல அவங்க பண்ணுவாங்க. அவருடைய பேசுறாரு, சிலப்பதிகாரம் சொல்றாரு, என்னென்னமோ பேசுறாரு. ஆமாங்க, எழுதி கொடுத்ததை பூரா தப்பு தப்பா சொன்னாரு. சரியான உச்சரிப்பு இல்லாம தப்பு தப்பா சொன்னாரு. எழுதி கொடுத்ததெல்லாம் எழுதி கொடுத்தவன் சரியா கொடுத்துருக்கான். நீ பின்பற்றக்கூடியவனா? அதே நம்ம கேள்வி. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு எந்த காலத்துல சொன்னாங்க? கணியன் பூங்குன்றன் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னான், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே எனக்கு உறவினரை போன்றவன், யாரும் பகையாளி கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய எல்லா ஊர்களும் என்னுடைய ஊர் போன்றது நான்ல. இவ்வளவு பெருந்தன்மை, இவ்வளவு சகோதரத்துவம், இவ்வளவு வாஞ்சை, இவ்வளவு அன்பு உலகத்தில் எவனுக்கு உண்டு? இந்த மொழியில தானே சொன்னாத யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு. நீ போய் ஒடிசாக்காரன்ட்ட போய் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் ஆளலாமா அப்படின்னு கேட்குற தேசிய கட்சிக்காரன் கேட்கலாமா? நான் கேட்குறேன். மாநில கட்சி நடத்துகிறவங்க கூட கேட்கலாம். இல்லை சார், இவ்வளோ நாள் வந்துட்டு இஸ்லாமியர்கள் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி குடியுரிமை சட்டத்துலேருந்து எல்லாத்துலேயுமே அதாவது பிற மதம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக என்ன சார் தமிழர்களை வம்பளுக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க, அவர்களுக்கு யாரெல்லாம் சமத்துவம் பேசுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அவனுக்கு எதிரிகள். சனாதனம் ஏன் இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறாங்க சொல்லுங்க? இஸ்லாமியர்கள் எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? அரபு நாட்டு ஷேக்குகளுக்கும் வெளிநாட்டில் துபாயில் இருக்கக்கூடிய ஷேக்கிட்டையும் போய் கும்பிட்டு விழுகிறாரா இல்லையா மோடி? அங்கே இல்லாத பகை ஏன் உள்ளூர் இஸ்லாமியர்கள் மீது உங்களுக்கு வருது? அரசியல் பண்ணல சார், அது கிடையாது. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உயர் சாதி ஆதிக்கத்தை எல்லாரும் ஒப்புக்கொண்டார்கள், இஸ்லாம் ஒப்புக்கொள்ளவில்லை. இந்தியாவிற்குள்ளே வந்த கிறிஸ்தவம், சாதி கட்டுமானம் என்பது, சாதிய கட்டமைப்பு என்பது கிறிஸ்தவத்திலே கிடையாது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டவன் சாதியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் இந்தியாவிற்குள்ளே வந்த கிறிஸ்தவம் என்ன பண்ணுச்சு? இவன் கேட்டான், ஏன் சாதி கட்டமைப்பை ஏற்றுக்கிறியா? நான் இயேசுநாதரை கடவுளை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கேட்டான். தன் மதத்தை வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவன் காம்ப்ரமைஸ் பண்ணான். கிறிஸ்தவ நாடாரு, கிறிஸ்தவ வன்னியர், கிறிஸ்தவ படையாச்சி, கிறிஸ்தவ பிராமணர்லாம் இருக்கானா? இது வந்து இதை விட இயேசுக்கு செய்கிற துரோகம் என்ன இருக்குது? இந்துத்துவத்தினுடைய தொற்று நோய் மாதிரி, கொரோனா தொற்று மாதிரி இது. இந்து மதத்திலிருந்து வந்த தொற்று நோய் இது. இஸ்லாம் மட்டும்தான் சாதிய கட்டமைப்பை தகர்த்துட்டான். சாதிய கட்டமைப்பை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால பௌத்தம் இந்த மண்ணிலே வந்து வெளியேற்றப்பட்டது. வெளியேறியதுன்னு சொல்ல மாட்டேன், வெளியேற்றப்பட்டது. இந்த மண்ணிலே தோன்றிய புத்தரினுடைய அந்த தத்துவம் ஜப்பான்ல இருக்கு, சீனால இருக்கு, இலங்கையில் இருக்கு, உலக நாடுகள் பூரா இருக்கு. ஆனா தோன்றிய இடத்துல சிறுபான்மையா இருக்கு அல்லது சிறு கூட்டமா இருக்கு இல்ல என்கிற இடத்துல இருக்கு. ஏன்? சாதியத்தை ஏற்றுக்கொள்ள பிராமணியம் அவர்களை வெளியேற்றியது. ஆனா எங்கோ இருந்த இஸ்லாம் வந்து இந்த மண்ணிற்கு வந்த போது, நீ வந்து 9:59 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் 10 மணிக்கு உனக்கு பறையன் பட்டம் போய்விடும் தந்தை பெரியார் சொல்றாரு. கடவுளையே ஏற்றுக்கொள்ளாத பெரியார் இன இழிவு நீங்க இஸ்லாம் ஒரு மாமருந்துனாரு. அப்ப என்ன? சாதியை எதிர்த்த காரணத்தினாலதான், சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலதான் தமிழனும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அவனும் சனாதனத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறான். இஸ்லாமிய மார்க்கமும் ஒப்புக்கொள்ள மறுக்குது. யாரு சனாதனத்தை, சாதிய கட்டமைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களினுடைய எதிரின்னு டிக்ளேர் பண்றான். இவ்வளவுதான் விஷயம். அது இது தத்துவ சண்டை தான் அது. அதனால ஆரியர்களினுடைய அடிமைகளாக, கைக்கூலிகளாக இவங்க வேலை செய்யறாங்க. அதனால பிரிவினைவாதம், பிளவு அரசியல், வெறுப்பு அரசியல், இதுதான் கலவரத்தின் வழியாக உருவானவர் தானே மோடி. கார்பரேட்டுகளினுடைய காவலாளி அவரு இல்ல. அவர் வந்து நார்மலா பிறக்கல, நான் வந்துட்டு கடவுளோட அவதாரமா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அது உண்மைதான். ஏன்னா நார்மல் மேனால வந்து குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்க முடியாது. குஜராத் கலவரத்திலே 3000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் பச்சை படுகொலை செய்யப்பட்டு 10,000க்கும் மேற்பட்டவர்கள் சொந்த மண்ணிலேயே அகதிகளாக குப்பை கிடங்குக்கு பக்கத்தில் கொண்டு போய் குடியிருப்பா வச்சுட்டான். சொந்த மண்ணு வீட்டு வாசலாம் இடிச்சு கொண்டு போய் இதை பிபிசி ஆவணப்படமா எடுத்தோன்னா, அதை வெளியிட்டோன்னே குய்யா முறையன் குதிச்சு இந்த நாட்டுக்கு அசிங்கம் வந்துருச்சு. செஞ்ச தப்புல அசிங்கம் கிடையாது, ஆவணப்படம் எழுத்ததில் அசிங்கம் வந்துருச்சுன்னு அவங்க மேலே ரைடு போட்டாங்களா இல்லையா? அப்போ குஜராத்தினுடைய படுகொலை வழியாக மோடி வந்து அரசியலில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. போலி என்கவுண்டர் வழியாக தான் அமித்ஷா போய் வெளியில் வந்தார். அவர்கள் கலவர அரசியல்காரர்கள். அவர் கைகளிலே இரத்தக்கரை இருக்கிறது. அவர்கள் சிம்மாசனம் என்பது சிறுபான்மை மக்களை கொன்று தீர்த்தது. அவர்களுடைய மகுடம் என்பது சிறுபான்மை மக்களை கொன்று தீர்த்ததற்கான இடம் அது. அதன் மீது தான் அவர்கள் சாம்ராஜ்யத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். அதனால அவர்களுடைய பாதை தவறானது. இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய பேச்சுக்கள், நீங்கள் சொல்கிற அமித்ஷாவாக இருக்கட்டும், பிரதமர் மோடியாக இருக்கட்டும், ஒரு பதட்டமோ ஒரு பயமோ இதுக்கப்புறம் நம்மளால ஜெயிக்க முடியுமான்ற ஒரு வேதனையும் சேர்ந்த மாதிரி ஒரு பேச்சா இருக்கே, நீங்க கவனிச்சிங்களா அந்த விஷயங்களை? அது மட்டும் கிடையாது. அவர்கள் எவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கன்னா, பூரி ஜெகநாதருடைய ஆலயத்துக்கு பாதுகாப்பு இல்லை, இத்தனை வருஷமா இருக்கக்கூடிய இல்லை பூரி ஜெகநாதரையே பாதுகாக்க முடியல. ராமர் கோவிலுக்கு பாபர் போட்டுருவாங்க.
ராமரை நான் மீண்டும் வந்து பாஜக ஆட்சிக்கு வரலைன்னா ராமர் குடிசைக்கு போயிடுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூரி ஜெகநாதரையும் ராமரையும் வாழ வைக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். இது கடவுள் நம்பிக்கையுடைய பேசுகிற பேச்சா? யாராவது ஒரு கிறிஸ்தவன் சொல்லுவானா கர்த்தரை நான் தான் காப்பாற்றினேன்னு சொல்லுவானா? கர்த்தரே என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னா அவன் கிறிஸ்தவன். யாராவது ஒரு இஸ்லாமியன் சொல்லுவானா அல்லாஹ்வை நான் தாங்க காப்பாற்றுறேன் சொல்லுவானா? அவன் இறை நம்பிக்கையானே கிடையாது அந்த மார்க்கத்தின் கணக்குப்படி. பூரி ஜெகநாதரையும் ராமரையும் நான் காப்பாற்றுறேன், அவர் பொக்கிஷத்தில் இருக்க சாவியை தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் மட்டும் இல்லைன்னா ராமர் ரோட்டுக்கு வந்துடுவார், பூரா குடிசைக்கு வந்துடுவார்னா இப்போ நான் வந்து அவருக்கு அரண்மனை கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ராமர் யார்? ராமர் உங்களுக்கு வந்து தேர்தல் வேட்பாளரா, கட்சி ஊழியரா, யார் அவர்? இது கடவுள் நம்பிக்கை உடையவர்களை அவமானப்படுத்துகிற செயலா இல்லையா? அப்போ இவர்கள் ஆன்மீகத்துக்கு உண்மையா இல்லை, பெரும்பான்மை இந்துக்களுக்கு உண்மையாக இல்லை, சமீபமாக அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு உண்மையாக இல்லை. ஆர்எஸ்எஸ்க்கு அவங்களுக்கு சட்டம் நடக்குது. எதை வச்சு சொல்கிறீங்க? ஆர்எஸ்எஸ் வந்து கொடுத்த வேட்பாளர்களைலாம் அவங்க நிராகரிச்சிட்டாங்க. மோடி அமித்ஷா நிராகரிச்சிட்டாங்க. நிராகரிச்சுட்டு ஆர்எஸ்எஸ்னால நாங்கள் கிடையாது, நாங்கள் தான் டாப்பு, அது ஒரு சாதாரண அமைப்பு, அது சித்தாந்த அமைப்பு, நாங்கள் வளர்ந்துட்டோம், ஆர்எஸ்எஸ்ஸின் தேவை எங்களுக்கு இல்லைன்னு ஜேபி நட்டா வெளிப்படையாக பேட்டியை கொடுத்துட்டாரு. அதனால் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் அவர்கள் உண்மையாக இல்லை, அவர்கள் யாருக்குமே உண்மையாக இல்லை, இந்த தேசத்துக்கு உண்மையாக இல்லை, வந்து பெரும்பான்மை இந்துக்களுக்கு உண்மையாக இல்லை. நான் என்ன கேட்குறேன், சங்கிகளுக்கெல்லாம் தனியாக வரிசை வச்சு பெட்ரோல் கொடுக்குறாங்களா கம்மி விலைக்கு? கேஸ் சிலிண்டர் கம்மியாக கொடுக்குறாங்களா? பாரத் மாதாக்கு ஜேன்னு சொன்னால் சிலிண்டர் விலை குறைஞ்சிருமா? வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா? 84% இளைஞர்களுக்கு, இந்திய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அவர்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடையாது. இதை உருவாக்க வேண்டிய அரசாங்கம் கடவுளை பற்றி நான் சீதாவுக்கு கோயில் கட்டி தருவேன், சீதா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டாங்களா? தெருவோரம் படுத்து கிடக்கான்லங்க, வீடற்றவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது அரசாங்கத்தின் வேலையா, கோயில் கட்டி கொடுக்கறது அரசாங்கத்தோட வேலையா? கோவில் பக்தர்கள் கட்டிக்கிடுவான். வீடற்றவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கவும், வேலையற்றவர்களுக்கு வேலை கொடுக்கவும், பசித்தவர்களுக்கு உணவளிப்பதற்கும் அடிப்படை தேவைகளை இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை வளர்ப்பது தான் உண்மையான வளர்ச்சி. கார்ப்பரேட் கம்பெனிக்கு 16 லட்சம் கோடியை வந்து வாரி வழங்கிட்டு வாரா கடனா தள்ளுபடி பண்றது வந்து இந்திய மக்களுக்கான ஆட்சியாது, சாமானிய மக்களுக்கான ஆட்சியாது? இவர்கள் எல்லாருக்கும் துரோகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் கடைசியாக நம்புறது இந்த ஓட்டு மிஷினை தான். ஏதாவது முறைகேடு நடந்தால் வெல்லலாம் என்று நினைக்கிறார்கள். அதற்கும் இந்த முறை வாய்ப்பில்லை. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.